ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்யலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். 1/2 கிலோ எலும்போட சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தயிர் 1/2 கப் அளவு கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவு. அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவு மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. சேம் 1/2 கப் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ஊறணும். ஸோ நீங்கள் ஒரு 30 மினிட்ஸு அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. அப்படின்னு நல்ல ஃப்ளேவராக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொதல் நாள் நைட்டே ஊற வச்சு ரெடியாக வச்சுடுங்க. இப்போ நம்ம பிரியாணி சேர்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஸோ அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வதக்கிக்கிட்டு இருக்கிறப்பே நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அன்னாசிப்பூ 1 ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏலக்காய் 3 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நல்லா வதங்கணும். இப்போ 4 பச்சை மிளகாய் நல்லா கீரல் போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 4 பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா அந்த மாதிரி வதக்கிடுங்க. நெய் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிவிடுங்க. பிரியாணிக்கு நெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல மணமாக இருக்கும். ஸோ நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ நீங்கள் பொறுமையாக அந்தளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ இந்த மாதிரி வதக்கி ரெடியாக வச்சுடுங்க. இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தான் ஆட் பண்ண போகிறோம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி ஆட் பண்ணுங்கள். தக்காளி நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வதங்குறப்ப தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக குக் ஆகிருக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற கறி, அதாவது சிக்கன் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த சிக்கனை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. சிக்கன்லேயும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா. ஸோ நீங்கள் நல்லா சிக்கனையும் இந்த மாதிரி வதக்கிடுங்க. 10 மினிட்ஸ் வதக்குனதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். ஸோ நல்லா 10 மினிட்ஸ் இந்த மாதிரி மசாலா பிரியணும். அந்தளவுக்கு நீங்கள் வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஸோ இப்போ உங்களுக்கு கறி நல்லா 80% அளவு நல்லா குக் ஆகிடணும். ஸோ இப்போ இந்த வேலையை முடிச்சுட்டு இதை இன்னொரு அடுப்பில் சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. 4லேருந்து 5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் 3 ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அன்னாசிப்பூ சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே அரிசியை 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அரிசி 50% குக்காக இருக்கணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு அரிசியை பார்த்தாலே தெரியும், லைட்டாக அரிசி லைட்டாக கீரல் விட்ட மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் 50% அரிசி குக் ஆகிடுச்சின்னு எடுத்துக்கலாம். அதை அப்படியே வடித்து அரிசியை ரெடியாக வச்சுடுங்க. இப்போ நல்லா மசாலா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி தான் மசாலா நல்லா எண்ணெய் பிரிய வதக்கிடுங்க. இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதை நம்ம ஃபஸ்ட்டு லேயராக வச்சுக்கலாம். இந்த சிக்கனை ஃபஸ்ட்டு லேயராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம அரிசியை நல்லா தண்ணி வடித்து வச்சுருந்தோம்ல. ஸோ இப்போ அந்த அரிசியை லைட்டாக ஒரு லேயராக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லேயர் ரைஸு. ஸோ இப்போ உங்களுக்கு நிறைய ரைஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் சிக்கன் கிரேவியை பிரிச்சிடலாம். பிரித்து ஒரு
லேயர் வந்து அரிசி போட்டுக்கோங்க, இன்னொரு லேயர் வந்து சிக்கன் கிரேவி அந்த மாதிரி. ஸோ அரிசி வந்து கம்மியாக இருக்கிறனால நான் வந்து ஒரே ஒரு லேயர் தான். இப்போ வந்து மேலே வந்து நீங்கள் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து குங்குமப்பூ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாலில் வந்து குங்குமப்பூ வந்து கரைச்சி இப்போ வந்து அந்த குங்குமப்பூவையும் வந்து மேலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மல்லித்தலை வந்து குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் வந்து இந்த மாதிரி லைட்டாக தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து ஃப்ரைடு ஆனியன் வந்து ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா அதையும் வந்து இந்த மாதிரி மேலே தூவி விட்டுட்டு இப்போ வந்து தம் போட்டுருங்க. இப்போ வந்து ஒரு ஃபாயில் கவரை வந்து நல்லா இந்த மாதிரி வந்து இந்த பேன் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வந்து மூடி விட்டுட்டு ஸ்லோ ஹீட் வந்து கொடுங்க. அதாவது வந்து 20லேருந்து 25 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து குக் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக அங்கங்கே லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.